சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கீங்களா சிஸ்டர்? குஷி குஷியா இருக்கும். ம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு அப்பா சூப்பர் வரதானம் கொடுத்துருக்காரு. சரி, அந்த வரதானத்துல பார்க்கலாம். சரி, இன்னைக்கு முரளி வாசிங்க. ம். முரளிக்கான தேதி ம் 12/2/2025. ம் காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகப்பெரிய ரத்தின வியாபாரி. நீங்கள் அழியாத ஞான ரத்தினங்கள் என்ற விலை உயர்ந்த கற்களை கொடுத்து அனைவரையும் செல்வந்தராக மாற்ற வேண்டும். எல்லாரையும் செல்வந்தரா மாற்றணும்னு அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா. அருமையான தலைப்பு. நீங்க மிகப்பெரிய ரத்தின வியாபாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு ரத்தினங்களும் விலை மதிக்க முடியாதது. அப்போ ஒவ்வொரு ரத்தினங்களையும் நீங்க மற்றவர்கள் கொடுத்து அவங்களையும் செல்வந்தர்களா ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு ரத்தினம் ₹1,00,000 மதிப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா, அத சொல்றாரப்பா. சரிங்க சிஸ்டர். அவரு ரத்தின வியாபாரி. அவர் நம்மள ரத்தின வியாபாரி, எல்லாரும் செல்வந்தராகணும்னு நம்மள மகிமைப்பு பாடுறாரப்பா. ஆமா. கேள்வி கேக்குறாங்க, தனது வாழ்க்கையை வைரம் போல மாற்றுவதற்கு எந்த விஷயத்தில் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்? அதில் சங்கம், அதாவது சகவாசம். யார் நன்கு ஞான மழை பொழிகிறார்களோ அவர்களின் சத்சங்கத்தில் தொடர்பு, சத்சங்கத்தில் குழந்தைகள் இருக்க வேண்டும். யார் பொழிவதில்லையோ அவர்களின் சத்சங்கத்தில் இருப்பதால் என்ன நன்மை அப்படின்னு அப்பா கேக்குறாங்க. படிக்க சிஸ்டர். சங்கதோஷம் நிறைய ஏற்படுகிறது. சிலரின் சங்கத்தால் வைரம் போன்று மாறுகிறார்கள், சிலரின் சங்கத்தால் கல் போன்று மாறுகிறார்கள். யார் ஞானியாக இருக்கிறார்களோ அவர்கள் பிறரை தனக்கு சமமாக நிச்சயம் மாற்றுவார்கள். தீய சத்சங்கத்தில் இருந்து தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி. சங்கம் தான் உங்களை வீழ்த்தும் உயர்த்தும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நல்ல சங்கம் அப்படிங்கிறது யார் ஞான மலை பொழிவாங்களோ அவங்களுடைய சங்கத்துல நீங்க இருக்கணும். ஞான மலை பொழியாதவர்களின் சங்கத்துல இருப்பதால உங்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது அப்படின்னு கேக்குறாரு. யாரு சிலருடைய சங்கம் வைரம் போல ஆக்கும், சிலருடைய சங்கம் கல் போல மாத்தி விட்டுரும். யாரு ஞானியா இருப்பாங்களோ அவங்க தனக்கு சமமா மற்றவர்களை மாத்த முயற்சி செய்வாங்க. தீயவர்களின் சகவாசத்துல இருந்து பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு முழு சிருஷ்டி, முழு நாடகமும் நன்கு புத்தியில் நினைவிருக்கிறது. வேறுபாடும் புத்தியில் இருக்கிறது. சத்தியுகத்தில் அனைவரும் உயர்ந்தவராக, நிர்வீகாரியாக, தூய்மையாக, பணக்காரர்களாக இருந்தோம் என்பது அனைத்தும் புத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். இப்போதோ உலகம் கீழானதாக, விகாரியாக, அழுக்காக, ஏழையாக மாறி இருக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள். நதியும் கடலும் இணையும் இடத்தை சங்கமம் என்கிறார்கள். ஒரு பக்கம் இனிமையான தண்ணீர், ஒரு பக்கம் உப்பு தண்ணீரும் இருக்கிறது. இப்போது இதுவும் சங்கமமாகும். சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. பிறகு இவ்வாறே சக்கரம் சுழல்கிறது என நீங்கள் அறிகிறீர்கள். இப்போது சங்கமமாகும். கலியுகத்தின் கடைசியில் அனைவரும் துக்கம் நிறைந்திருக்கிறார்கள். இதற்கு காடு என்று கூறப்படுகிறது. சத்தியுகத்திற்கு தோட்டம் என்று பெயர். அதாவது சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு. அது சத்தியுகம் நிர்விகாரிகளின் உலகம், தூய்மையான உலகம். பணக்காரர்களாக இருப்பாங்க எல்லாரும் தூய்மையா இருக்க காரணத்தினால. ஆனா இங்க பாருங்க, விகாரிகளா இருக்காங்க, ஏழைகளா இருக்காங்க, தூய்மையற்றவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது முள்காடு, அது மலர் தோட்டம் அப்படின்னு சொல்றாரு. கலியுகம் முள்காடு, அது மலர் தோட்டமா இருக்குது. இப்ப 84 பிறவிகள் சக்கரத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். 84 பிறவிகள் சக்கரம் ஆத்மாக்கள் சத்தியுகத்துல இருந்து எப்படி கலியுகத்துக்கு வந்தாங்க, கலியுகத்துல இருந்து எப்படி சத்தியுகத்துக்கு போக போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. இப்பொழுது நீங்கள் முள்ளில் இருந்து மலராகி கொண்டு இருக்கிறீர்கள். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இது புத்தியில் நினைவிருக்க வேண்டும். 84 பிறவைகளின் கதை முற்றிலும் பொதுவானது. இப்போது 84 பிறவைகள் முடிவடைய போகிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது நாம் சத்தியுக தோட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது உங்களது புத்தியில் பசுமையாக இருக்கிறது. இப்போது நம்முடைய பிறப்பு இந்த மரண உலகத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய பிறப்பு அமர உலகத்தில் தான் இருக்க வேண்டும். சிவபாபாவிற்கு அமர்நாத் என்று கூறுகிறார்கள். அவர் நமக்கு அமர கதையை கூறிக்கொண்டிருக்கிறார். அங்கே நம் சரீரத்தில் இருந்தாலும் அமரர்களாக இருப்போம். நாம் மகிழ்ச்சியாக சரியான நேரத்திற்கு உடலை விடுவோம்.
அதை மரண உலகம் என்று கூற மாட்டார்கள். உண்மையில் இவருக்குள் முழுமையான ஞானம் இருக்கிறது என்பதை நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வார்கள். சிருஷ்டியின் ஆரம்பம் மற்றும் முடிவு இருக்கிறதல்லவா? சிறிய குழந்தைகள் கூட இளைஞர்களாகி வயதானவர்களாகிறார்கள். பிறகு முடிவு வருகிறது, மீண்டும் குழந்தையாகிறார்கள். சொல்லுங்க. அதாவது அந்த சங்கம யுகத்தை பத்தி சொல்றாரு. ஒரு பக்கம் கடல் நீர் உப்பு கரிக்கும் இல்லையா, உப்பு நீரா இருக்குது. இன்னொரு பக்கம் இனிமையான நீர் நதிகளா இருக்குது அப்படின்றது சொல்றாரு. அதான் ரெண்டும் சேரக்கூடியதான சங்கமம்னு கொண்டாடுறாங்க. அதே போல இந்த யுகம் கூட சங்கம யுகமா இருக்குது. கலியுகமும் சத்தியுகமும் சேரக்கூடிய யுகம் சங்கம யுகமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த குழந்தைகளை பத்தி சொல்றாரு. குழந்தைகள் எப்படி முதியவர் குழந்தைகள் ஆகுறாங்க, அப்ப இளைஞர்கள் ஆகுறாங்க, அப்புறம் வயதானவர்கள் ஆகுறாங்க இல்லையா. அது போல இந்த சக்கரம் கூட அப்படி ஆகுதுன்னு சொல்றாரு. சத்தியுகமா இருக்கும்போது குழந்தையா இருக்குது, அப்புறமேல் வாலிபன் ஆகுது, அப்புறமேல் முதியவன் ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. இந்த பழைய உலகமும் இப்படிதான் மாறுது அப்படின்னு சொல்றாரு. புதிய உலகம் பழைய உலகம் எப்படி மாறுது அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. நம்மளுடைய பிறப்பு எங்க மரண உலகத்துல இருக்கக்கூடாது. நம்முடைய பிறப்பு அமர உலகத்தில் தான் இருக்கணும். அதனால சாய்பாபாவிற்கு அமர்நாத் என்று கூறுகிறார்கள். ஆமா, இத மரண உலகம்னு சொல்றாங்க கலியுகத்தை, சத்தியுகத்தை அமரலோகம்னு சொல்றாங்க அப்படின்றது சொல்றாரு சிஸ்டர். யாரும் புரிந்து கொள்வார்கள். அதனால சிருஷ்டியின் ஆரம்ப முடிவு பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு அப்பா சொல்றாங்க. கூட புதியதாகிறது, பிறகு பங்கு பழையதாகி, அரை பங்கு பழையதாகி, பிறகு முழு பழையதாகிறது, மீண்டும் புதியதாகும். இந்த விஷயங்கள் அனைத்தையும் வேறு யாரும் கூற முடியாது. பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த ஆன்மீக ஞானம் கிடைக்காது. பிராமண வர்ணத்தில் வந்தால் கேட்கலாம். பிராமணர்கள் மட்டும்தான் அறிவீர்கள். பிராமணர்களில் கூட வரிசை கிரமம் இருக்கின்றது. சிலர் யதார்த்தமாக கூறலாம், சிலரால் கூற முடியாது என்றால் அவர்களுக்கும் எதுவும் கிடைக்கவில்லை. ரத்ன வியாபாரிகளில் கூட பாருங்கள், சிலரிடம் கோடிக்கணக்கான அளவிற்கு சரக்கு இருக்கிறது, சிலரிடமும் 10,000க்கு கூட சரக்கு இருக்காது. உங்களிலும் கூட இவ்வாறே இருக்கிறார்கள். ஜானகிதாரிஜி பாருங்கள், இவர் நல்ல ரத்தின வியாபாரி, இவரிடம் விலை மதிப்பற்ற ரத்தினங்கள் இருக்கின்றது, யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்து நன்கு செல்வந்தராக்கலாம். சிலர் சிறிய ரத்தின வியாபாரி, அதிகமாக கொடுக்க முடியவில்லை என்றால் குறைந்த பதவிதான் அவர்கள் பெறுவார்கள். வாசிவா ரத்தினங்களை சொல்றாரு சிஸ்டர். அவங்க ஜன இதாதிகிட்ட எவ்வளவு ரத்தினங்கள் இருக்குது, ஞான ரத்தினங்கள், அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களும் செல்வந்தர்கள் ஆயிடுறாங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஞானத்துல செல்வந்தர்கள் ஆயிடுறாங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு. இங்க கூட நிறைய பேரு நிறைய ரத்தினங்கள் தாரணை செய்து சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்கள பெரிய ரத்தின வியாபாரம் அப்பா சொல்றாரு. சிலர் குறைவான ரத்தினங்கள் தான் சேமிச்சு வச்சிருக்காங்க. அதை அந்த ஸ்தூல ரத்தின வியாபாரோடய ஒப்பிட்டு சொல்றாரு. சிலர் கோடிக்கணக்கில் வச்சிருப்பாங்க, சிலர் 10,000க்கு தான் வச்சிருப்பாங்க இல்லையா சரக்கு. அது போல உங்க புத்தியில ஞான ரத்தினங்கள் சரக்கு எவ்வளவு இருக்குதுன்னு பாத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. ஏதோ தாரணை பண்ணி எடுத்துக்கிறோம், செக் பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. சமிக்கை கொடுக்கிறது என்றால் குறைந்த பதவிதான் அவர்கள் பெறுவார்கள். நீங்கள் அனைவரும் ரத்தின வியாபாரிகள். இது அழியாத ஞான ரத்தினங்களின் வியாபாரமாகும். யாரிடம் நிறைய நல்ல ரத்தினங்கள் இருக்கின்றதோ அவர்கள் பணக்காரர்கள் ஆகின்றார்கள், மற்றவர்களையும் அது போல மாற்றுவார்கள். அனைவரும் நல்ல வியாபாரிகள் என்று சொல்ல முடியாது. நல்ல நல்ல வியாபாரிகளை பெரிய பெரிய சென்டர்களுக்கு அனுப்பி விடுகிறார்கள். பெரிய ஆட்களுக்கு நல்ல ரத்தினங்கள் கொடுக்கப்படுகிறது. பெரிய பெரிய கடைகளில் எக்ஸ்பர்ட் திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். பாபாவிற்கு கூட வியாபாரி, ரத்தின வியாபாரி என்று கூறப்படுகிறது. ரத்தினங்களின் வியாபாரம் செய்கிறார்கள். பிறகு மந்திரவாதியாகவும் இருக்கிறார்கள். பிறகு அவரிடம் திவ்ய திருஷ்டி என்கிற சாவி இருக்கிறது. ஏதாவது தீவிரமாக பக்தி செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. இங்கே அந்த விஷயங்கள் இல்லை. இங்கே எந்த ஒரு சிரமமும் இல்லை. வீட்டில் இருந்தபடியே காட்சிகள் கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் எளிதாகி கொண்டே போகிறது. பலருக்கு பிரம்மா மற்றும் கிருஷ்ணருடைய காட்சிகள் கிடைக்கிறது. அவர்களுக்கு பிரம்மாவிடம் செல்லுங்கள், அவரிடம் சென்று இளவரசனாவதற்கான படிப்பை படியுங்கள் எனவும் கேட்டிருக்கிறது. இந்த பவித்திரமான இளவரசிகள் இருந்திருக்கிறார்கள் அல்லவா? இளவரசனை பவித்திரமானவர் என்றும் கூறலாம். பவித்திரத்தாவினால் தான் பிறவி எடுக்கிறார்கள் அல்லவா? பதித்தமானவர்களை பிரஷ்டச்சாரி என்று கூற முடியாது. பதித்தத்திலிருந்து பாவனமாக வேண்டும். இதை புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். இவர் மிகவும் புத்திசாலி என மனிதர்கள் நினைக்கிறார்கள்.
எங்களிடம் எந்த சாஸ்திரங்களை பற்றிய ஞானமும் இல்லை. இது ஆன்மீக ஞானம், ஆன்மீக தந்தை தான் புரிய வைக்கிறார் என கூறுங்கள். இது திருமூர்த்தி பிரம்ம விஷ்ணு சங்கர் கூட படைப்புதான், படைக்கக்கூடியவர் ஒரு தந்தையே. சொல்லலாம் சிஸ்டர். சொல்லுங்க. அந்த ரத்தின வியாபாரின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? இப்ப பாருங்க, ரத்தின வியாபாரிய தந்தை இவங்கள மாத்திருக்காரு. மொத்தமாவே நம்மள ரத்தின வியாபாரியை மாத்திட்டாரு. இவரை மந்திரவாதின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. திருஷ்டி, அதாவது சாட்சாத்காரம் அளிக்கக்கூடிய அந்த அந்த சாவி கூட என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஞான அந்த திருஷ்டி இருக்குது இல்லையா, திவ்ய திருஷ்டி காட்டக்கூடிய சாவி கூட என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணருடைய காட்சி கூட பாக்குறாங்க இல்லையா? அப்ப அந்த கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாரு சிஸ்டர். என்ன சொன்னாரு? அது ஞானமும் வேண்டும், அப்போது யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். கிருஷ்ணர் ஒவ்வொரு நாளும் எளிதாகி கொண்டே இருக்கிறது. பலருக்கு பிரம்மா மற்றும் கிருஷ்ணருடைய காட்சிகள் கிடைக்கிறது. அவர்களுக்கு பிரம்மாவிடம் செல்லுங்கள், அவரிடம் சென்று இளவரசன் ஆவதற்கான படிப்பை படியுங்கள் எனவும் கேட்டிருக்கிறது. இந்த பவித்திரமான இளவரசன் இளவரசிகள் இருக்கிறார்கள் அல்லவா? இளவரசனையும் பவித்திரமானவர் என்றும் கூறலாம். பவித்திரத்தாவினால் தான் பிறவி எடுக்கிறார்கள் அல்லவா? அதான் அவங்க தேவதைகளை இது பிறவியை கூட தூய்மையான பிறவி தானே எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்பட்டிருக்குது, பிரம்மாவுடைய சாட்சாத்காரம். இவர்கிட்ட போங்க, விஷ்ணுவோட அதாவது இளவரசன் இளவரசியா எப்படி ஆகுறது அப்படிங்கிற படிப்பு இவர்கிட்ட தான் கிடைக்கும்னு அவங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைச்சிருக்கிறதுனால வந்திருக்காங்க. இங்க நீங்க புரிய வைங்க. அவங்க விஷ்ணு அதாவது லட்சுமி நாராயணன் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா தூய்மையானவர்களா இருக்காங்க. அப்ப நம்ம தூய்மையானாதானே அந்த மாதிரி பிறவி எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லி புரிய வைங்கன்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே சிஸ்டர். அதாவது சாட்சாத்காரம் காட்டுற சாவியை அப்பா அவர்கிட்ட மட்டும்தான் வச்சுப்பாரு, அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்ல. நமக்கு கொடுக்கற தகுதி நம்ம வரும்போது நமக்கு கொடுப்பாரு. இப்ப நமக்கு அந்த தகுதி இன்னும் நம்ம முயற்சியாளர் தானே இருந்துட்டு இருக்கோம், அதனால அவர் சொல்றாரு. ஆமா, அது முயற்சியாளர் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம முகமே சாட்சாத்காரமாக ஆயிடும் இல்ல. ஆனா நம்ம முகத்துல கூட சாட்சாத்காரம் காட்டக்கூடியது அவர் தான். சாவி நம்ம கிட்ட எப்பயுமே கொடுக்க மாட்டாரு. அந்த சாவி எப்பயுமே அவர் கையில தான் வச்சிருப்பாரு. நமக்கு சொர்க்கத்தின் சாவி மட்டும் தான் கொடுப்பாரு. அவரை சொர்க்கத்துக்குள்ள வர மாட்டாரு. அவர்கிட்ட ஒரு சாவி இருக்குது, நம்மகிட்ட ஒரு சாவி இருக்குது. அதை மட்டும் சரிங்க சிஸ்டர். படைக்கக்கூடியவர் ஒரு தந்தையே, அவர் எல்லைக்குட்பட்ட படைப்பவர். இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட படைப்பவர். தந்தை படிக்க வைக்கிறார், கடினமாக ஒழிக்க வேண்டும், பாபா மலராக மாற்றுகிறார். நீங்கள் ஈஸ்வரிய குலத்தினர், உங்களை பாபா பவித்திரமாக மாற்றுகிறார். பிறகு அப்பவித்திரமாக மாறுகிறீர்கள். அவரு மாற்றாரு பவித்திரமா, நம்ம அபவித்திரமா மாறிடுறோம் என்றால் குலத்தை கலங்கப்படுத்துபவர் ஆகிறீர்கள். தந்தைக்கு தெரியும் அல்லவா? பிறகு தர்மராஜ் மூலமாக நிறைய தண்டனைகள் கொடுப்பார். பாபாவுடன் தர்மராஜன் இருக்கிறார். தர்மராஜின் கடமை கூட இப்போது நிறைவடைகிறது. சத்தியுகத்தில் இருக்க மாட்டார். பிறகு துவாபரயுகத்திலிருந்து ஆரம்பமாகிறது. தந்தை கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை புரிய வைக்கிறார். இவர் போன பிறவியில் இந்த கர்மத்தை செய்திருக்கிறார், ஆகையால் இதை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என கூறுகிறார்கள் அல்லவா? சத்தியுகத்தில் இவ்வாறு கூற மாட்டார்கள். கெட்ட கர்மங்களின் பெயரே அங்கு இருக்காது. இங்கே நல்லது கெட்டது இரண்டும் இருக்கிறது, சுக துக்கம் இரண்டும் இருக்கிறது. ஆனால் சுகம் மிகவும் குறைவாக இருக்கிறது. அங்கே துக்கத்தின் பெயர் இருக்காது. சத்தியுகத்தில் துக்கத்தின் பெயர் எங்கிருந்து வந்தது? நீங்கள் பாபாவிடமிருந்து புது உலகின் சொத்தை அடைகிறீர்கள். தந்தை தான் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர். துக்கம் எப்போது ஆரம்பமாகிறது என்பதை கூட நீங்கள் அறிகிறீர்கள். சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் மிக நீண்டதாக எழுதியுள்ளனர். அகர்மம் சுகர்மம் அந்த கர்மத்தின் விளைவுகளை தந்தை தான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அகர்மா செய்யும் போது எந்தவித தண்டனையும் தர்மராஜ் புரியில அடைய வேண்டியது கிடையாது. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் அவங்க எந்த ஒரு தவறான கர்மமும் செய்யல, அதனால துக்கம் அடையல, அவங்க சுகமாவே இருந்தாங்க. ஆனா எப்ப 5 விகாரங்களுக்கு வசமாகி கர்மா செய்ய ஆரம்பிச்சோமோ அதுதான் விகர்மம் ஆயிடுச்சு. அதன் மூலமா தான் தர்மராஜ் புரியில தண்டனை அடைய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதான் கர்மம் அகர்மம்னு சொல்றாரு. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலும் இருந்தது அகர்மம், இங்கிட்டு துவாபர கலியுகத்துல இருந்தது விகர்மம். அதனாலதான் 63 பிறவிகள் உங்களுக்கு விகர்மங்களின் கணக்கு இருக்குது. இப்ப யோகா அக்னினால முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோகா அக்னினால முடிக்கலன்னா தர்மராஜ் புரியில தண்டனை அடைய வேண்டியது இருக்கும். அதனால இப்பவே அந்த குணங்களை வளர்த்துக்கோங்க, அதாவது தூய்மையை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். நம்ம தூய்மை ஆயிட்டோம்னா முடிஞ்சிருச்சு இல்லையா, கணக்கு வழக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம சத்தியுகத்திலே தேரலாம் இல்லையா அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அதான் கர்மத்தின் விளைவுகள் அப்படின்னு. இப்ப நம்ம சுகர்மம் செய்யணும். எந்த கர்மம் செஞ்சாலும் சுகமா இருக்கணும். இல்ல நம்ம அகர்மம்
எப்படி கலியுகத்துல விகர்மமா தான் ஆகும் அது, சத்தியுகத்துல அகர்மம். இப்ப நம்ம பாபா கிடைச்சதுனால, நமக்கு இறைவன் கிடைச்சதுனால, நம்ம அப்பான்னு உணர்ந்துட்டதுனால எந்த காரியம் செஞ்சாலும் அது சுகமா இருக்கணும், அதுக்கு பேரு சுகர்மம்னு சொல்லுவார். ஆமா, சுகர்மம் தான். ஆனா நம்ம அகர்மம் செய்தாலே மத்தவங்களுக்கு சுகர்மம் செய்யறது போலதான் அனுபவமாகும் உங்களுக்கு. சத்தியுகத்துல அந்த கர்மத்தின் பலனை அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்குறவங்களும் யாரும் கிடையாது, கொடுக்கறவங்களும் யாரும் கிடையாது. அது போல இருப்பாங்க அவங்க. அங்க நியூட்ரலா இருக்கும். ஆனா இங்க எல்லாருமே ஏழைகளால இருக்காங்க. நாம தான் இப்ப பணக்காரர்களா இருக்கோம். நம்ம கொடுக்கும் போது அது சுகமா ஆயிடுது அவங்களுக்கு. நம்ம நிறைய நிரம்பியவர்களா இருக்கோம், அவங்க இல்லாதவர்களா இருக்காங்க. அப்ப நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க சுகம் அடைகிறாங்க இல்லையா? அததான் அப்ப சுகர்மம்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், கரெக்டா தான் நீங்க சொன்னதும். இதுவும் இப்படியும் எடுத்துக்கோங்க, சுகர்மம்னா இதுதான் விஷயம். இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்கறோம். சத்தியுகத்துல செய்யற அதே அகர்மம் தான் இங்க நம்ம சங்கமயத்துல செய்யறோம். அது சுகர்மமா மத்தவங்களுக்கு தெரியும், தமோபிரதானமா இருக்கிறதுனால. கூடவே தந்தையின் நினைவுனால சக்தி வாங்கி கொடுக்கறோம் இல்லையா? அதனால சுகர்மமும் ஆயிடுது. ஓகே சிஸ்டர். நாம் சுகம் அடைவோம் என உங்களுக்கு தெரியும். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சொல்கிறது, இதை பற்றி புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறியதால் அனைத்து விஷயங்களும் புத்தியில் இருந்து விலகிவிட்டது. இப்போது இந்த சக்கரம் 5000 வருடத்தினுடையது என உங்களுக்கு தெரியும். இந்த சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினரின் ராஜ்யம் இருந்தது. நேற்றைய விஷயமாகும். பிராமணர்களின் பகல் என்று கூட கூறுகிறார்கள், சிவபாபாவின் பகல் என்று கூற முடியாது. பிராமணர்களின் பகல் மற்றும் பிராமணர்களின் இரவு. பிராமணர்கள் பக்தி மார்க்கத்தில் கூட செல்கிறார்கள். இது சங்கமமாகும். பகலும் இல்லை, இரவும் இல்லை. பிராமணர்களாகிய நாம் தான் தேவதையாகும். பிறகு திரேதாவில் சத்திரியர்களாகவும் என அறிகிறீர்கள். இதை நன்கு புத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியவில்லை. சாஸ்திரங்களில் இவ்வளவு ஆயுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த கணக்கை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் என கேட்டார்கள். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் என்பது யாருக்கும் தெரியாது. அரைக்கல்பம் சத்தியுகம் திரேதாயுகம், பிறகு பாதியிலிருந்து பக்தி ஆரம்பமாகிறது என குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. சிஸ்டர், இந்த பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல்னு சொன்னாரியா, அத சிவனின் இரவு சிவனின் பகல் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. பிராமணர்களுக்கு தான் இரவு பகல் வருது அப்படின்னு சொல்றாரு. அந்த பகல் நேரம் தான் அந்த சத்தியுகமும் திரேதாயுகமும் சுகமா இருக்கீங்க. அடுத்து அரை கல்பத்துக்கு அப்புறம் பக்தி ஆரம்பிக்குது, அங்கதான் துக்கம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. பக்தி ஏன் செய்யறோம் அப்படின்னா துக்கத்துல வந்துட்டோம், அதனாலதான் இறைவன் நினைச்சு பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். இரவுங்கிறது ஞானத்தின் அடிப்படையில வாழ்ந்த சுகமான சமயம். தூய்மை இருந்ததுனால நம்ம சுகமா இருந்தோம். இங்க தூய்மை அற்றவர்களா மாறணும், அதனால பகவானை நினைக்க ஆரம்பிச்சோம், துக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். இதத்தான் இரவு பகல் அப்படின்னு சொல்றாரு பாபா. எப்ப துவாபரம் ஆரம்பிக்குதோ அப்ப பக்தி ஆரம்பிக்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம விழுந்துரும். அதாவது அப்ப தெரிஞ்சுக்க முடியாது, இப்ப நம்ம புரிஞ்சு எடுத்து யோகா பண்ணிக்கலாம். தெரிஞ்ச வந்துடுறோம் நம்ம துவாபரத்துல இருந்து. ஆமா, பக்தி ஆரம்பிக்குதுன்னு அப்பா சொல்றாருனாலே ஏன் பக்தி ஆரம்பிக்குதுன்னு யோசிக்கணும். ஏன் ஆரம்பிக்குதுன்னா நம்ம விகாரங்களுக்கு வசமாயிட்டோம், தூய்மையற்றவர்களா மாறிட்டோம். அந்த துக்கத்தை அனுபவிக்க முடியாம யாராவது ஒருத்தவங்களை துணையா வச்சுக்கணுன்றக்காண்டி பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோம். நிராகார பகவானா அப்ப இங்க சங்கமயத்துல நம்ம செஞ்ச சம்ஸ்காரம் இருக்குது இல்லையா, துக்கம் வரும்போது அப்பா கிட்ட போய் பழங்கி வச்சிருக்கோம் இல்லையா சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரம் துவாபர யுகத்துல மெர்ஜாயிடும். மெர்ஜாயி பகவான் யாருன்னு தெரியாம லிங்க ரூபத்துல அவர் வழிபட்டுட்டே வந்திருக்கும். ஓகே சிஸ்டர், அதான் விக்ரமாதித்த மகாராஜாவுக்கு தான் முதல்ல டச் ஆச்சு. அவர் செய்ய ஆரம்பிச்சது, அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி நம்மளும் வந்துட்டோம். ஓகே சிஸ்டர், விக்ரமாதித்த மகாராஜா யாருன்னா பிரம்மா பாபா தான் தெரியும் தானே நமக்கு. சரி, ஓகே. திரேதா மற்றும் துவாபர யுகத்தின் சங்கமமாகும். துவாபர யுகத்தில் இருந்துதான் மெல்ல மெல்ல இந்த சாஸ்திரங்களை உருவாக்குகிறார்கள். எப்படி மரம் உயர்ந்து விரிந்திருக்கிறதோ அவ்வாறு பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் நீளமானதாகும். இதனுடைய விதை பாபா ஆவார். இது தலைகீழான மரமாகும். முதலில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. இந்த விஷயங்களை பாபா தான் புரிய வைக்கிறார். இது முற்றிலும் புதியதாகும். இந்த தேவி தேவதா தர்மத்தை படைப்பவரை யாரும் அறியவில்லை. கிருஷ்ணரோ சிறிய குழந்தை, ஞானத்தை கூறுபவர் தந்தையே. ஆனால் தந்தையை விட்டுவிட்டு குழந்தையின் பெயரை போட்டு விட்டனர். கிருஷ்ணரின் சரித்திரத்தை கூட காண்பிக்கிறார்கள். லீலை எதுவும் இல்லை என்று பாபா கூறுகிறார்.
ஓ பிரபுவே, உங்களின் லீலை அளவற்றது என பாடுகிறார்கள். லீலைகள் ஒருவருடையதுதான். சிவபாபாவின் மகிமைகள் மிகவும் வித்தியாசமானது. அவர் எப்போதும் பாவனமாக இருக்கக்கூடியவர். ஆனால் அவர் தூய்மையான உடலில் வர முடியாது. அழுக்கான உலகத்தை தூய்மையாக்க வாருங்கள் என அவர் அழைக்கிறார்கள். நானும் பத்தித்த உலகத்தில் தான் வர வேண்டி இருக்கிறது என பாபா கூறுகிறார். இவருடைய பல பிறவிகளின் கடைசியில் வந்து பிரவேசமாகிறேன். முக்கியமான விஷயம் தந்தையை நினையுங்கள் என பாபா கூறுகிறார். மற்ற அனைத்தும் சிறியதாகும். அதை அனைத்தையும் தாரணை செய்ய முடியாது. எதை தாரணை செய்ய முடியுமோ அதை புரிய வைக்கிறேன். மற்றபடி மன்மனாபவா என்பதை கொடுக்கிறேன். புத்தி வரிசை கிரமத்தில் இருக்கிறது அல்லவா? சில மேகங்கள் நன்கு பொழிகிறது. சொல்றீங்களா பிரதர்? ஆமா, அந்த அதாவது சிவபாபாவுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு. சிவபாபா தந்தையா இருக்காரு, உங்களுக்கு ஆத்மாக்களின் தந்தையா இருக்காரு. அவர் தான் வந்து ராஜயோகம் சொல்லித்தர முடியும், மன்மனாபவங்கிற மந்திரத்தை கொடுக்க முடியும். ஆனா இவர் பேர் ஓடுறதுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. கிருஷ்ணர் வந்து குழந்தையா தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. குழந்தை எப்படி உங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியும்? தந்தை தான் உங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் பாருங்க, பதித்த பாவனரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் கூப்பிடுறாங்க. அப்ப சிவபாபா தூய்மையற்ற உலகத்துக்கு தான் வந்துதான் தூய்மையாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. தூய்மையான உலகத்துல போய் யார தூய்மையற்றவங்களை தூய்மையாக்க போறாரு? அப்ப இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்க நல்ல விதத்துல அப்படிங்கிறாரு. என்னுடைய பார்த்தே அதுதான், தூய்மையற்ற உலகத்துலதான் நான் வர வேண்டியது இருக்குது. ஆனா சிவபாபா தூய்மையானவர். அவர் தூய்மையா இருக்க காரணத்தினால்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய காரியத்தை செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அதனாலதான் மன்மனாபவ மந்திரத்தை அவர் கொடுத்து உங்களை ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவு செய்யுங்க, அப்பதானே ஆத்மா தூய்மையாகும்னு சொல்றாரு இல்லையா? அந்த விளக்கத்தை இங்க சொல்றாரு சிஸ்டர். கிருஷ்ணர் கொடுத்தது கிடையாது. அவர் தூய்மையான உலகத்துல இருக்கக்கூடிய ராஜா, மகாராஜா. அவர் இளவரசரா இருக்காரு அங்க சத்தியுகத்துல. அவர் ஒண்ணும் அந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. இவர் தான், சிவபாபா தான் கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அந்த சத்தியுகம் திரேதாயுகம் இருந்ததுங்கிறது யாருக்குமே தெரியல. ஆமா, துவாபரயுகத்துல இருந்து கிருஷ்ணரை வந்து காட்டுறதுனால அவங்க துவாபரத்துல உலகமே ஆரம்பிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் சிவனுடைய மகிமே அந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல உணர முடியாம இருக்குது. ஆமா, அதுல அந்த அதுவும் எழுதி வச்சிருக்காங்க, கிருத்த யுகம் திரேதா யுகம்னு எழுதி வச்சிருக்காங்க. விஷயங்கள் கதைகள் எல்லாமே மாத்தி மாத்தி எழுதிட்டாங்க. லட்சுமி நாராயண ஆட்சி இருந்துச்சு, எல்லாமே கரெக்டா எழுதியிருக்காங்க. வருஷமும் லட்சக்கணக்கான வருஷங்கள் தவறா போயிடுச்சு. அதுல இருந்த விஷயங்களும் அசுரர்கள் இருந்தாங்க அந்த உலகத்துக்குள்ள. அது சத்தியுகம் திரேதாயுகம் சொர்க்கம்னு இப்பதான் நமக்கு தெரியும். அங்க அசுரர்களே இல்லைன்னு நமக்கு தெரியும். அசுரர்கள்னா கெட்ட குணங்களே இல்லை, எல்லாம் தெய்வீக குணங்கள் இருந்து தேவதைகளா இருந்தாங்கன்னு இருக்குது. ஆனா அங்க இரண்யகசிபு, இரண்யன், ராவணன்லாம் அந்த திரேதாயுகத்திலையும் சத்தியுகத்திலயும் இருந்தது மாதிரி காமிச்சிட்டாங்க. அதான் கதைகள் புறமே தப்பா போயிடுச்சு. ஆனா யுகம் மட்டும் கரெக்டா எழுதி வச்சிருக்காங்க சிஸ்டர், அந்த ஸ்வஸ்திக் சிம்பல் போட்டு கரெக்டா. அது மட்டும் ஏதோ எமர்ஜ் ஆயிருக்குது அவங்களுக்கு, மற்றது எல்லாமே தவறா போயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். சரிங்க சிஸ்டர். வரிசை கிரமத்தில் மன்மனாபவ என்பதை குடிக்கிறேன். புத்தி வரிசை கிரமத்தில் இருக்கிறது அல்லவா? சில மேகங்கள் நன்கு பொழிகிறது, சிறிது பொழிந்து விட்டு சென்று விடுகிறது. நீங்கள் கூட மேகங்கள் அல்லவா? சிலர் முற்றிலும் பொழிவதில்லை, ஞானத்தை எடுத்துக்கொள்ளும் சக்தி இல்லை. மம்மா பாபா நல்ல மேகங்கள் அல்லவா? குழந்தைகள் யார் நன்கு பொழிகிறார்களோ அவர்களின் சங்கத்தில் இருக்க வேண்டும். யார் பொழிவதில்லையோ அவர்களின் சங்கத்தில் இருப்பதால் என்னவாகும்? சந்தோஷம், கூடா நட்பு நிறைய ஏற்படுகிறது. சிலரின் சங்கத்தினால் வைரம் போன்று மாறுகிறார்கள், சிலரோ சங்கத்தினால் கல்லாகவும் ஆகிவிடுகிறார்கள். நல்லவர்களை நன்கு பிடித்துக் கொள்ள வேண்டும். ஞான நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ சமமாக மாற்றுவார்கள். சத்தியமான தந்தையுடன் யார் ஞானியாக யோகியாக ஆகி இருக்கிறார்களோ அவர்களின் சங்கத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் இன்னாருடைய வாளை பிடித்துக் கொண்டு கடந்து போய் விடுவோம் என நினைக்க கூடாது. இவ்வாறு நிறைய பேர் கூறுகிறார்கள். ஆனால் இங்கேயோ இந்த விஷயங்கள் இல்லை. மாணவர்கள் யாருடைய வாளையாவது பிடித்துக் கொண்டு தேர்ச்சி அடைவார்களா? என்ன படிக்க வேண்டும் அல்லவா? இச்சமயம் நமக்கு ஞானம் கொடுக்க வேண்டும் என அவர் அறிகிறார். சொல்றீங்களா பிரதர்? அந்த ஞானமலை பொழியறவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா பாபா நல்ல மேகங்கள், பிரம்மா பாபாவும் அம்மாவும் நல்ல மேகங்கள் இல்லையா? அப்ப அவங்களுடைய சங்கத்துல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஞானமலை பொழியக்கூடியவர்களின் சங்கத்துல இருந்தாதான் உங்களுக்கு நன்மை. ஞானமலை பொழியாதவர்களின் சங்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது? அதான் சிலருடைய சங்கம் வைரம் போல ஆக்கும், இவங்களுடைய சங்கம்லாம் வைரம் போல ஆக்கும். தீயவர்களின் சங்கம் உங்களை கல் போல மாத்தி விட்டுரும். அப்ப யார் ஞானிகளா யோகிகளா இருப்பாங்களோ அவங்க இந்த தீய சங்கத்துல இருந்து பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு.
ஆமா. ஓகே, சரிங்க, வாசிங்க. இச்சமயம் நமக்கு ஞானம் கொடுக்க வேண்டும் என அவர் அறிகிறார். பக்தி மார்க்கத்தில் நாம் சென்று ஞானம் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய புத்தியில் இருப்பதில்லை. இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பாபா எதுவும் செய்வதில்லை. நாடகத்தில் தெய்வீக திருஷ்டி கிடைக்கக்கூடிய பாட்டு இருக்கிறது என்றால் காட்சிகள் கிடைக்கின்றது. நான் உட்கார்ந்து காட்சிகள் கொடுப்பதில்லை என பாபா கூறுகிறார். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை யாராவது தேவியின் காட்சியை பார்க்க விரும்புகிறார்கள் என்றால் தேவி காட்சி கொடுக்க மாட்டார் அல்லவா? பாருங்களேன், இங்க பாருங்களேன், இங்க திவ்ய திருஷ்டி கூட நான் காட்டுறது இல்ல அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது டிராமா படி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அது இங்கேயே பாபா இங்க சங்கமயத்துல வந்திருக்காரு இல்லையா, பக்தர்கள் எல்லாமே இங்கதானே இருக்காங்க. இப்ப அவங்க எந்தெந்த பாவனைக்காக பாகத்தை நடிக்க ஆரம்பிக்க போறாங்களோ அவங்களுடைய நடிப்புக்கான பாகம் பூரா இங்கேயே பதிவாகிட்டு போயிருது. சங்கமயுகத்திலேயே எல்லாத்துக்கும் ஆஸ்தி கொடுத்துட்டு போயிடுறாரு. இவங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கணுமா, அவங்களுக்கான பதிவுகளை கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுதான் அவங்க துவாபர யுகத்துல பக்தி செய்யும் போது அவங்களுக்கு வெளிப்படுது அப்படின்றத சொல்றாரு. இப்ப நமக்கு இறுதி நேரத்துல நம்ம எல்லாருக்கும் காட்சி காட்டுவோம் இல்லையா, அதனுடைய அனுபவம் துவாபர யுகத்துலயும் அவங்களுக்கு வருது. ஏன்னா நம்ம இங்க முதல் பிறவி நம்ம அவங்களுக்கு அந்த துவாபர யுகத்துல தானே முதல் பிறவி எடுக்கிறாங்க. இங்க காட்சி பார்த்து சங்கம யுகத்துல காட்சி பார்த்தது சத்தியுகத்துலயும் திரேதாயுகத்துலயும் வரப்போது இல்ல. அவங்க பரந்தாமத்துக்கு போயிட்டு நேரா துவாபர யுகத்துக்கு வரும்போது முதல் பிறவிலே அவங்களுக்கு காட்சி கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். தேவி காட்சி கொடுக்க மாட்டார் அல்லவா? ஓ பகவான் எங்களுக்கு காட்சி கொடுங்கள் என கூறுகிறார்கள். நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்தால் நடக்கும் என பாபா கூறுகிறார். நானும் நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன். நான் இந்த சிருஷ்டியில் வந்திருக்கிறேன் என பாபா கூறுகிறார். இவர் வாய் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இவரின் கண்களினால் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த சரீரம் இல்லை என்றால் எப்படி பார்க்க முடியும்? பத்தித்த உலகத்தில் தான் நான் வர வேண்டியிருக்கிறது. சொர்க்கத்திலோ என்னை அழைப்பதில்லை. என்னை சங்கமத்தில் தான் அழைக்கிறீர்கள். சங்கமத்தில் வந்து சரீரத்தை எடுக்கும் போதுதான் பார்க்கிறேன். நிராகார ரூபத்தில் எதையும் பார்ப்பதில்லை. இந்த இடத்துல நல்லா வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். நிராகார சரீரம் இல்லாம ஆத்மா இருந்தும் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. சரீரத்துல ஆத்மா வந்தே ஆகணும். ஆத்மா இல்லாத சரீரமும் சரீரம் இல்லாத ஆத்மாவும் எதுக்கும் உதவாது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. சங்கமத்தில் வந்து சரீரத்தை எடுக்கும் போதுதான் பார்க்கிறேன். நிராகார ரூபத்தில் எதையும் பார்ப்பதில்லை. உடல் இல்லாமல் ஆத்மா எதையும் செய்ய முடியாது. சரீரம் இல்லாமல் நான் எப்படி பார்க்க முடியும்? அசைய முடியும் என பாபா கூறுகிறார். ஈஸ்வர் அனைத்தையும் பார்க்கிறார், அனைத்தையும் செய்கிறார் என்பது குருட்டு நம்பிக்கையாகும். பிறகு எப்படி பார்ப்பார்? உடல் கிடைக்கும் போது பார்ப்பார் அல்லவா? அல்லது கெட்ட வேலை நாடகப்படி ஒவ்வொருவரும் செய்கின்றனர் என பாபா கூறுகின்றனர். ஒவ்வொருவரும் கெட்ட வேலை நாடகப்படி ஒவ்வொருவரும் செய்கின்றனர் என பாபா கூறுகின்றார். நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நான் இவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்களின் கணக்கை வைத்துக் கொள்ள முடியாது. எனக்கு சரீரம் இருக்கும் போது அனைத்தையும் செய்கிறேன். செய்பவர் செய்விப்பவர் என்று அதனால்தான் கூறுகிறார்கள். இல்லை என்றால் கூற முடியாது. நான் இவருக்குள் வரும்போதுதான் தூய்மையாக மாற்றுவேன். ஆத்மா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பிரதர்? சங்கமயத்துல மட்டும்தான் பிரம்மா புடல பிரவேசம் மாறுது. அந்த சமயம் தான் என்னால தூய்மையாக்க முடியும் உங்களால. மத்த நேரம் பரந்தாமத்துல நான் இருந்திருக்கேன் இல்லையா, இருக்கக்கூடிய சமயர்களே துவாபர கலியுகத்துல நீங்க வேண்டிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த சமயத்துலதான் உங்களுக்கு அந்த பாவ கணக்கெல்லாம் உங்களை தூய்மையாக்க முடியாது அப்படின்றத சொல்றாரு. சங்கம யுகத்துல பிரம்மா உடல பிரவேசமாகறனோ அப்பதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய காரியமே நடக்குது. அதனாலதான் செய்பவர் செய்விப்பவர்ங்கிற மகிமையே உண்டாகுதுன்னு சொல்றாரு. துவாபர யுகத்துல நீங்க பக்தி செய்துட்டு வந்தீங்க இல்லையா, அப்பெல்லாம் உங்க கணக்கெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. அதுதான் சிஸ்டர் முக்கியம். எப்பவுமே பரந்தாமத்துல இருக்காரு. ஏன்னா லட்சக்கணக்கான மனிதர்கள் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுடைய கணக்கெல்லாம் பாத்துட்டு இருக்கதா என்னுடைய வேலையா? ஆத்மா உலகத்துல இருந்து அதெல்லாம் அங்க இருந்து அந்த மாதிரி எல்லாம் காரியம்லாம் நடக்காது. எப்ப உடல்ல பிரவேசம் ஆகணும் அப்பதான் இந்த காரியம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அவர் அங்கிருந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ என்ன வேணா செஞ்சுக்கடா, உன் சம்ஸ்காரம் ஓபன் பண்ணணும். நான் வரும்போது பாத்துருந்தாலும் ஒரு சம்ஸ்காரம் உள்ளதே வச்சிருக்காருல சம்ஸ்காரத்தை. ஆமா, பிளேயர் தான் இருக்கு உள்ளார. ஆமா, அவருக்கு பார்ட்டே அந்த 100 வருஷம் மட்டும்தான். ஆமா, சரீரத்தின் மூலமாகத்தான் நடிக்கும் அல்லவா? நான் கூட இங்கே வந்துதான் நடிக்கிறேன். சத்தியகத்தில் என்னுடைய பார்ட்டி இல்லை. பார்ட்டி இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது. சரீரம் இல்லாமல் ஆத்மா எதுவும் செய்ய முடியாது.
ஆத்மாவைத்தான் அழைக்கிறார்கள். அது சரீரத்தில் வந்து பேசுகிறது அல்லவா? உடல் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இது விரிவான விளக்கமாகும். முக்கியமான விஷயம் தந்தை மற்றும் சொத்தை நினையுங்கள் என்று கூறப்படுகிறது. பாருங்க, அது ரெண்டு தான் முக்கியம் எப்பயும். தந்தை மற்றும் சொத்து, அப்பா மற்றும் ஆஸ்தி. ஆமா, சாக்கார உலகத்தை நினைக்கணும், இல்லன்னா நிராகார உலகத்துல நினைக்கணும். ரெண்டும் தான் விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காரு, அப்பா மற்றும் ஆஸ்தி. ஓகே சிஸ்டர். சாக்கார உலகம்னா சத்தியம் திரேதாயுகத்தை கிடைக்க போறதா, இப்ப சங்கமயத்துல கிடைச்ச ஆஸ்திகளை இதை நினைக்கணும் நம்ம. ஆமா, இல்லாட்டினா அப்பாவுடைய ஆஸ்தி. ஆமா, பரந்தாமத்தை போய் நினைவு செய்யக்கூடிய அந்த பயிற்சி இருக்கணும். ஓகே சிஸ்டர், அதைத்தான் சொல்றாரு அப்பா. நீங்கள் என்று கூறப்படுகிறது. எல்லையற்ற தந்தை இவ்வளவு பெரியவர், அவரிடம் இருந்து சொத்து எப்பொழுது கிடைக்கும் என தெரியவில்லை. எங்களின் துக்கத்தை நீக்குங்கள், சுகம் அழியுங்கள் என கூறுகிறார்கள். ஆனால் எப்போது இது யாருக்கும் தெரியவில்லை. குழந்தைகளை, நீங்கள் இப்போது புது விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாம் அமரர்களாகி கொண்டிருக்கிறோம், அமர லோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். நீங்கள் அமர உலகத்தில் எத்தனை முறை சென்றுள்ளீர்கள்? பல முறை. இதற்கு ஒருபோதும் முடிவு கிடையாது. மோட்சம் கிடைக்காதா என பலர் கேட்கிறார்கள். இல்லை, இது அனாதி அறிவற்ற நாடகம், இது ஒருபோதும் அழியாது என கூறுங்கள். இது முதலும் முடிவுமற்ற சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இச்சமயம் உண்மையான தலைவனை தெரிந்து கொண்டீர்கள். நீங்கள் சன்னியாசி அல்லவா? அதை பிச்சைக்காரர்களை போன்று கிடையாது, அந்த பிச்சைக்காரர்களை போன்று கிடையாது. சன்னியாசிகளுக்கு பிச்சைக்காரன் என்றும் கூறப்படுகிறது. நீங்கள் ராஜ ரிஷி, ரிஷிகளுக்கு சன்னியாசி என்றும் பெயர். அத பாருங்க, அவங்களும் சன்னியாசி வந்து பிச்சைக்காரர்கள். அவங்க திருவோடு வச்சு பிச்சையில எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சமைச்சு சாப்பிட மாட்டாங்க, மற்றவர்கிட்ட பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும். அவங்க தர்மத்துல அப்படி ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க என்ன அப்படியா இருக்கீங்க? நீங்க ராஜ ரிஷி அப்படின்றத சொல்றாரு. ராஜாவா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா ராஜாவா இருக்கீங்க, கூடவே சன்னியாசமும் செய்திருக்கீங்க இந்த முழு உலகத்தையும் அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அதான் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னீங்களே சிஸ்டர்? குழந்தைகளாகி நீங்கள் இச்சமயம் உண்மையான தலைவனை தெரிந்து கொண்டீர்கள். நீங்கள் சன்னியாசி அல்லவா? அந்த பிச்சைக்காரர்களை போன்று கிடையாது. சன்னியாசிகளுக்கு பிச்சைக்காரன் என்று கூறப்படுகிறது. நீங்கள் ராஜரிஷிகள், இதுக்கு மேலே பிரதர். அதான் அனாதி அழிவற்ற நாடகம், இதற்கு ஒருபோதும் கிடையாது. அது வந்து அனந்த கோடின்னு சொல்லுவாங்க சிஸ்டர். பக்தியில கூட இந்த டிராமா வந்து உருவாக்கப்பட்ட டிராமான்னு சொல்றோம் இல்லையா? எத்தனை முறை நீங்க சத்தியவத்துக்கு போனீங்கன்னு கேட்டார் இல்லையா? எண்ணிக்கையே சொல்ல முடியாது. அதனாலதான் அது அப்பா அனாதின்னு சொல்லுவாரு. அனந்த கோடின்னு சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்துல. அனந்த கோடினா என்னன்னா கோடிக்கணக்கான அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கணக்கு தான். இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? எண்ணிக்கையிலே அடங்காது அப்படின்னு. அத்தனை முறை நீங்க சத்தியவத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா ஆத்மா ஒருபோதும் அழியாது. முதலும் முடிவும் இல்லாத டிராமா எப்படியோ அதே போல முதலும் முடிவும் மற்றவன் ஆத்மா. ஆத்மா இருந்ததுனால தானே டிராமாவும் வந்திருக்குது. ஆத்மா இல்லைன்னா டிராமாவும் இல்லை இல்லையா? அப்ப ஆத்மாவும் டிராமாவும் சேர்ந்து தானே இருக்கணும். அதுக்காக அப்பா சொல்றாரு அனந்த கோடி அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அனாதி டிராமா அப்படின்னு. இப்போது மீண்டும் நீங்கள் செல்வந்தராகிறீர்கள். பாரதம் இவ்வளவு பணக்கார நாடாக இருந்தது, இப்போது எப்படி பிச்சைக்கார நாடாகி விட்டது? எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற சொத்தை கொடுக்கிறார். பாபா, நீங்கள் கொடுப்பதை வேறு யாரும் கொடுக்க முடியாது என்ற பாடலும் இருக்கிறது. தாங்கள் எங்களை உலகத்திற்கு அதிபதியாக்குகிறீர்கள், அதை யாரும் கொள்ளையடிக்க முடியாது. இவ்வாறெல்லாம் பாடல்களை எழுதக்கூடியவர்கள் கூட பொருளை யோசிப்பது இல்லை. அங்கே எந்த ஒரு பிரிவும் இருக்காது என உங்களுக்கு தெரியும். இங்கே எத்தனை பிரிவுகள் பாருங்கள். அங்கே ஆகாயம் பூமி அனைத்தும் உங்களுடையது. எனவே குழந்தைகளுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? எப்போதும் சிவபாபா கூறுகின்றார் என புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் ஒருபோதும் விடுமுறை எடுப்பதில்லை, ஒருபோதும் நோய்வாய்ப்படுவதில்லை. சிவபாபாவின் நினைவிருக்க வேண்டும். இவருக்கு வேறு அகங்காரி என்று பெயர். அந்த கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க பாத்தீங்களா? துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் செல்வந்தர்கள்லாம் செல்வம் வச்சிருந்தாங்க அப்படின்னா கொள்ளையடிக்கிறதுக்கு வராங்க, படையெடுப்பு எல்லாம் செய்யறாங்க இல்லையா? படையெடுப்பு செய்து இங்க இருக்க செல்வங்கள்லாம் அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க இல்லையா? அது போல இந்த சத்தியோத்திரத்துல எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ற. உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் யாரும் கொள்ளையடிக்கவே முடியாது அப்படின்றாரு. அதான் அகண்ட ராஜ்யம், ஒரே தர்மம் தான் இருந்துச்சு, பிரிவுகளே இல்லை அப்படின்னும் போது ஒரே ராஜ்யமா இருந்துச்சு இல்லையா? இங்க பிரிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னது உனதுன்னு வந்துருச்சு. அதனாலதான் கொள்ளையடிக்க வருது அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். பிரிவுகள் வரும்போதுதான் அவங்கவுங்க தர்மத்தை வந்து உயர்வாக்குறதுக்காக கொள்ளையடிக்கிற குணம்லாம் வந்து. ஆமா. பிரதர், இவருக்கு நேர அகங்காரி என்று பெயர்.
நோய்வாய்ப்படுவதில்லை, விடுமுறை எடுப்பதில்லை. ஏனென்றால் ஒருபோதும் விடுமுறை எடுப்பதில்லை. நினைவிருக்க வேண்டும், இவருக்கு நிற அகங்காரி என்று பெயர். நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன் என்ற அகங்காரம் வரக்கூடாது. சேவை செய்வது கடமையாகும். இதில் அகங்காரம் வரக்கூடாது. அகங்காரம் வந்தது என்றால் விழுந்தனர், அவ்வளவுதான். சேவை செய்து கொண்டே இருங்கள், இது ஆன்மீக சேவையாகும். மற்ற அனைத்தும் உடலுக்கானது. அச்சா முரளி நிறைவா இருக்கிறது. எப்பவும் நிரகங்காரியா இருக்கணும். சேவை செய்யும் போது நான் அதை செய்தேன் இதை செய்தேன்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. பாபா எப்படி நிரகங்காரியா இருக்காரு, எவ்வளவு சேவை செய்யறாரு சங்கமயுகத்துல வந்து. அவர் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க. அவர் என்ன சொல்றாரு, குழந்தைகளாய் உங்களுக்கு வந்து நான் நமஸ்காரம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகள் தான் எஜமானர்கள்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நான் நமஸ்காரம் செய்யறேன், தந்தை எவ்வளவு நிரகங்காரியா இருக்கேன், அதே போல நீங்களும் நிரகங்காரியா இருந்து மற்றவங்களுக்கு சுயநலம் இல்லாம சேவை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். பொதுநலமோடு சேவை செய்யணும், அவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கிற நல்ல சுப பாவனையோடு சேவை செய்தாதான் நிரகங்கார தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது சுயநலம் இருந்துச்சு அப்படின்னா, சுயநலம்னா என்னது, பேர் வேணும், புகழ் வேணும், மரியாதை வேணும்னு அதுக்கு ஆசைப்பட்டு சேவை செய்தீங்கன்னா அங்க அகங்காரம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே, அதான் சொல்றாரு நிரகங்காரியா அப்படி பாபா இருக்காரு, அதே போல நீங்களும் இருக்கணும் அப்படின்னு. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், பாபா என்ன படிக்க வைக்கின்றாரோ அதற்கு பிரதிபலனாக மலர்களாகி காட்ட வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும், ஒருபோதும் ஈஸ்வரிய குலத்தின் பெயரை கெட்ட பெயர் இருக்கக்கூடாது, ஞானி யோகியாக இருப்பவர்களின் சங்கத்தில் இருக்க வேண்டும். ஓகே சிஸ்டர், ஞானி யோகியாக அவளுடைய சங்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தலைப்புல சொல்லியிருந்தாரு இல்லையா. சங்கம் நல்ல சங்கத்துல இருக்கணும், கெட்ட சங்கத்துல போனோம்னா நாம தான் விழுந்துரும், தோல்வி அடைஞ்சிரும். நல்ல சங்கத்துல இருந்தோம்னா வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்பதை தியாகம் செய்து நிரகங்காரி ஆகி ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இதை தனது கடமை என புரிந்து கொள்ள வேண்டும், அகங்காரத்தில் வரக்கூடாது. அகங்காரம் வராம இருக்கிறதுக்கு காரணம் எந்த பாயிண்ட் வச்சுட்டோம்னா இது நம்மளுடைய கடமை அப்படின்னு பொறுப்பு. ஆமா, பொறுப்பு இருக்கும் போது அந்த இது இருக்குது இல்லையா, பொறுப்பு இருக்கும் போது அகங்காரம் இருக்காதுன்னு சொல்றாரு. பொறுப்பு இருக்குன்ற பேர்லயும் அகங்காரத்துலயும் போயிடக்கூடாது, சொல்றத சொல்லணும். இது நம்மளுடைய கடமை, இது நம்மளுடைய சேவை அப்படின்ற அந்த பொறுப்பு இருக்கணும். இருந்தாலும் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படின்ற அகங்காரத்துல போயிடக்கூடாதுன்ற. வரதானம் வீணானவற்றையும் சுபபாவனை உயர்ந்த பாவனை மூலம் மாற்றி விடுபவராகி உண்மையான மறுபிறவி எடுத்தவர் ஆகுக. பாப்தாதாவின் ஸ்ரீமத் குழந்தைகளே, வீண் விஷயங்களை கேட்காதீர்கள், சொல்லாதீர்கள், சிந்தனையும் செய்யாதீர்கள். எப்போதும் சுபபாவனையுடனேயே சிந்தியுங்கள், பேசுங்கள். வீண் விஷயத்தையும் சுபபாவனையுடனேயே கேளுங்கள். பிறர் மீதும் சுப எண்ணம் உள்ளவராகி சொல்லின் தன்மையை மாற்றி விடுங்கள். எப்போதும் உயர்ந்த பாவனை வையுங்கள், தன்னை மாற்றுங்கள், பிறர் மாற வேண்டும் என நினைக்காதீர்கள். சுய மாற்றமே பிறர் மாற்றமாகும். இதில் முதலில் நான் இவ்வாறு மறுபிறவி எடுப்பதில்தான் ஆனந்தம். இதனையே மகாபலி ஆவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் என சொல்லப்படும். இதில் மகிழ்வுடன் மடிந்து விடுங்கள். இவ்வாறு இறப்பதே வாழ்வது ஆகும். இதுவே உண்மையான உயிர்தானம். அதாவது நீங்க இறந்து வாழும் பிறவில இருக்கீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும்னு அங்க சொல்லியிருக்காரு. சரி, இப்ப நீங்க பாபாவுடைய ஸ்ரீமத் என்னன்னா, வீணான விஷயங்களை கேட்காதீங்க, வீணான விஷயங்களை பேசாதீங்க, வீணான விஷயங்களை சிந்திக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பாபாவுடைய ஸ்ரீமத். அப்ப வீணான விஷயங்கள் யாராவது பேசுறாங்க அப்படின்னா கேட்கும் போது கூட நீங்க சுபபாவனையோடு இருக்கணும், சுபபாவனையோடு பேசணும், சுபபாவனையோடைய தான் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் பாபாவுடைய ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த மாதிரி நடந்து நான் மாற வேண்டும், சுயமாற்றம் வேணும். சுயமாற்றம் தான் மற்றவர்களை மாற்றம் செய்யும். ஆனா பிறர் மாறினால் நான் மாறுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? முதலில் நான் இவ்வாறு மறுபிறவி எடுப்பதில் தான் ஆனந்தம். இதனையே மகாபலி என சொல்லப்படும். இதில் மகிழ்வுடன் மடிந்து விடுங்கள். இவ்வாறு இருப்பதே வாழ்வாகும்.
அதாவது இதுவே இந்த மாதிரி உண்மையான உயிர்தானம். இந்த சுபபாவனை வைக்கிறோம் இல்லையா, இதுதான் இறந்து வாழும் பிறவி அப்படின்னு சொல்றாரு. வீணான விஷயங்களை நான் மாற வேண்டும் அப்படிங்கறது இதுதான் உங்களுக்கு முக்கியமா இருக்கணும். நான் மாற வேண்டும் அப்படிங்கறது தான் மகாபலி அப்படின்றத சொல்றாரு. பிறர் மாற வேண்டும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. மகிழ்வோடு இறந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, என் பக்கம் தான் தப்பு இருக்குது அப்படின்னு மகிழ்வோடு இருந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு. இதில் தான் நன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இல்லாட்டினா நான் சரிதான் சரி அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? அகங்காரத்துல வந்துருவோம், துக்கம் கொடுத்துருவோம் இல்லையா? அதுக்காக அப்பா அப்படி சொல்றாரு. ஓகே சிஸ்டர், சுய மாற்றம் தான் உலக மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. இறந்து வாழும் பிறவியில இருக்கீங்க, அதையே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் உயிர் தானம்னு சொல்லியிருந்தாரு பாருங்க. மற்றவங்களுக்கு நீங்க உயிர் கொடுக்குறீங்க அப்படின்னாலே அதுவும் பெரிய காரியம் தானே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம இறந்துட்டோம்னா மற்றவங்களுக்கு உயிர் கிடைச்சது மாதிரிதான். சரி, நீங்க செய்ததும் சரின்னும் போது அவங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க இல்லையா? அது சொல்றாரு. இதுதான் உயிர் தானம் அப்படின்னு. நீங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு போறதே அவங்களுக்கு சுபபாவனை வைக்கிறது, அவங்க சந்தோஷமாயிருவாங்க, நம்ம இறப்பதுங்கிறாரா? ஆமா, ஆஞ்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஆமா. அதத்தான் சொல்றாரு அப்பா. சுய மாற்றமே பிறர் மாற்றமாகும். இதில் முதலில் நான் இவ்வாறு மனதில் இருப்பதில் தான் ஆனந்தம். இதனையே மகாபலி என சொல்லப்படும். ஓகே பிரதர், வாசிக்கிட்டா? ஸ்லோகன்: எண்ணங்களின் ஒருங்கிணைப்பு உயர்ந்த மாற்றத்தில் தீவிர நிலையை கொண்டு வரும். எண்ணங்களின் ஒருங்கிணைப்பு உயர்ந்த மாற்றத்தில் தீவிர நிலையை கொண்டு வரும். எண்ணங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணம் எப்படி ஆகும்னு சொல்றாரு? தீவிர நிலையில உயர்ந்த மாற்றத்தை. எண்ணங்கள் ஒருங்கிணைக்கப்படும் போது உயர்ந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் தீவிர நிலைக்கும் கொண்டுட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அப்ப எண்ணங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும். எண்ணங்களை பூரா ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிராகாரி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அசரி ஆயிட்டீங்கன்னா எண்ணங்கள் பூரா ஒடுங்கும் இல்லையா? அதுதான் சுய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. உயர்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறார். உயர்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அந்த தீவிர நிலை ஏற்படும். சமிகை ஏகாந்த பிரியராகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருமுக நிலையை கடைபிடியுங்கள். ஒருமுக நிலை மனதை ஒருமுகப்படுத்துறது. ஒற்றுமை ஸ்தூலமா ஒற்றுமையா இருக்கிறது. ஆமா, நிலையை கடைபிடியுங்கள். ஒற்றுமை எனும் சக்தி தான் விரும்பியதை செய்து முடிக்கும். ஒற்றுமையின் அடையாளமாக நினைவார்த்தமாக இன்றும் இருப்பது பாண்டவர்கள். ஒற்றுமையின் சக்தி ஆம். ஆம் என்ற கருத்து சக்தி இல்ல, ஒற்றுமையின் சக்தி சிஸ்டர். ஒற்றுமையின் சக்தி ஆம். ஆம் என்று கருத்தை பகிர்ந்து கொண்டு ஒற்றுமையின் பந்தனத்தில் கட்டி போட்டது இந்த ஒற்றுமையே வெற்றிக்கான வழி. அதாவது இன்றும் இருப்பது, அதாவது ஒற்றுமையின் நினைவார்த்தமாக இருப்பது இன்றும் பாண்டவர்கள். ஒற்றுமை சக்தி ஆம். ஆம் என்று கருத்தை பகிர்ந்து கொண்டு ஒற்றுமையின் பந்தனத்தில் கட்டி போட்டது. ஒற்றுமையில போய் நம்ம பந்தனம் பண்ணிக்கணும் அப்படின்றது. அதாவது சரி சரின்னு சொல்றோம் இல்லையா? கருத்து மோதல் வரக்கூடாது யாரு கூடயும். நமக்கு கருத்து ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆம் சரி, நீங்க சொல்றது சரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த கருத்து மோதல் இருக்க கூடாது. அதுதான் ஒற்றுமைன்னு சொல்றாரு. இதுதான் பாண்டவர்களின் நினைவார்த்தமா இருந்துச்சு. தர்மர் சொன்னார்னா பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாருமே கேட்டாங்க. அதான் நினைவார்த்தம்னு சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரோ அதுபடி கேட்டாங்க இல்லையா? அது போல மூத்தவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுபடி சரியா கேட்கணும் அப்படின்றது அப்பா சொல்றாரு. அதுதான் ஒற்றுமையின் அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த ஒற்றுமை தான் விரும்பியதே அடைய செய்யும் அப்படின்னு சொல்றாரு. விரும்பியதெல்லாம் நீ நினைச்ச காரியமும் நடக்கணும் அப்படின்னா ஒற்றுமை சக்தி வேணும். அதற்கு நினைவார்த்தமா தான் இந்த பாண்டவர்களை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்க. பாண்டவர்கள் ஒற்றுமையா இருந்த காரணத்தினால வெற்றி அடைஞ்சாங்க மகாபாரத யுத்தத்துல. அதனாலதான் நீங்களும் இப்ப ஒற்றுமையா இருக்கணும், வெற்றி அடையணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஆஞ்சி நேயர்ங்கிறதே ராமர் சொன்ன எல்லாத்துக்கும் ஆஞ்சி ஆஞ்சி ஆஞ்சின்னு சொன்னதுனாலே ஆமா, அப்படி இருக்குது. ஆஞ்சி அப்படின்னா ஆஸ்திகர்கள் சொல்லுவார் அப்பா. நாஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்லுவார். நாஜினா செய்ய மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு சொல்றதா நாஜி.
ஆஜீனா ஆஸ்திகர்கள். சரி பாபா செய்கிறேன். பாபா கிட்ட எப்படி சரி சரின்னு சொல்றோமோ அதே போல பரிவாரத்துக்கிட்டையும் சரி சரின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா சில தவறான விஷயங்கள் சொல்லும் போது ஸ்ட்ரிக்டா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த இடத்துலயும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அப்பா கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. அவங்க செய்யறதெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு போனோம்னா அவங்க தவறை எப்ப திருத்திக்கிடுவாங்க? அது ஒண்ணு இருக்குது இல்லையா சிஸ்டர்? ம். நம்ம எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லிட்டு போனா ஒரு சில தவறு செய்வாங்க. இதை நீங்க இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யுங்கன்னு அப்படின்னு சொல்லும் போது அப்படி சொல்றவங்கள்ட்ட போய் நம்ம சொல்ல முடியாது பிரதர். அவங்க தான் தான் ரைட்னு சொல்ல வைப்பாங்க. அதை நம்ம பாபாட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான். ஒப்படைச்சிட்டு வந்தாலும் இல்ல சொல்றதுக்குன்னு நமக்கு ஒரு கடமை இருக்குது. அப்போ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. நம்ம சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. அவங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்காட்ட போறாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல அனுசரிச்சுட்டு வந்துருங்க. அதை சும்மா கோட்டிங் பண்றதோட விட்டுறணும். அவங்க மாறணும் கொள்ளணும்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம கடமை சொல்றது சொல்லிட்டோம், அவ்வளவுதான். சொல்லிட்டோம். அவங்களுக்கு சுப பாவனை வைக்கணும், அவ்வளவுதான். நம்ம கடமை அவ்வளவுதான். அவங்க கரெக்டா நடக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்க சார். அதுதான் அங்க ஒரு சின்ன பேலன்ஸ் இருக்குது. அதையும் கவனத்துல எடுத்துக்கணும். பரிவாரத்துக்குள்ள பரிவாரத்துக்குள்ள போயிட்டீங்க. அதனால அந்த கருத்து ஒற்றுமை பந்தனத்துக்கு வந்ததுனால ஆமா ஆமா சிஸ்டர். அந்த பாண்டவர்கள்ன்றதே அந்த பரிவாரத்தை தான் சிஸ்டர் குறிக்குது. நம்ம தானே பாண்டவர்கள், பண்டா வழிகாட்டிகள். நமக்காக தானே சொல்லிட்டு இருக்காரு அப்பா. அதுக்காக சொல்றது. ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. பாபாக்கு நன்றி. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.